ஹலோ விஷாரத் பூர்வாத் ஸ்டூடெண்ட்ஸ், ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் கேட்டிருந்தீங்க. அதுக்கு 10 மார்க்கு, தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கும் 10 மார்க்கு, இதுக்கும் 10 மார்க்கு. ஓகே, அதில் கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். என்னுடைய செல்வம், இதை நீங்கள் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். என்னுடைய செல்வம் ஒரு பெட்டியிலோ ஒரு வீட்டிலோ அடங்கக்கூடிய அளவுக்கு சிறியது அல்ல. என் செல்வமும் எனது உணவும் இந்த உலகம் முழுவதிலும் பறந்து கிடக்கின்றன என்று பக்த துகாராம் சொல்லியிருக்கிறார். அவர் புகழ்பெற்ற துறவி ஆதலால் துகாராமின் வீட்டில் திருட்டு பயம் கிடையாது. நம் சமுதாயமாகிய வீட்டிலும் துகாராம் சொன்னபடி பரவலான பொருளாதார அமைப்புகளை ஏற்படுத்தி அகிம்சை நெறியையும் கடைபிடித்து வந்தால் ஆயுத பெருக்கமும் போட்டியும் விலகும். அகிம்சையின் நற்பயன்களையும் நாம் பெற முடியும். இதோடைய ஹிந்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். उत्तर भक्त तुकाराम ने कहा है, मेरी संपत्ति इतनी छोटी नहीं है कि वह एक संदूक या घर में समाती. मेरी धन धान्य संपत्ति दुनिया भर व्याप्त. இங்கே இவ்வு யா இப்பு த, இதை சேன் போட்டு வச்சுட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அப்படி போடாதீங்க. வியாப்துனா பரவி இருத்தல், பர்னா முழுவதும், துனியா முழுவதும்னா உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது என் செல்வம் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வு யா இப்பு த, வியாப்து அப்படின்னு படிங்க. வியாப்து ஹுயி ஹை. துகாராம் பிரசித்த महायोगी थे. उनके घर में चोर या चोरी का डर नहीं था. அவர் வீட்டில் திருட்டு பயம் கிடையாது, ஏன்னா திருடக்கூடிய செல்வம் அவர்கிட்ட எதுவுமே இல்லை. துகாராம் से मार्गदर्शन पाकर यदि हम समाज रूपी घर में व्यापक आर्थिक व्यवस्था स्थापित करके अहिंसा का पालन करें तो शस्त्र वृद्धि तथा शस्त्र होड़ का नाश होगा और अहिंसा का सुफल प्राप्त होगा. இதான் ஹிந்தியில் எதிர்பார்க்குற கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். இது மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதை அடுத்த வீடியோவில் அதை போடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். நல்லா இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாமல் அழகாக எழுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த இதில் போடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.